சொப்னா கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு அடியை எடுத்து வச்சு என் பக்கத்துல வரா. ரொம்ப அழகா அவ வெக்கப்பட்டு என் முன்னாடி வந்து நிக்கும்போது முதல்ல என்ன கேட்கலாம்? இன்னைக்கு நம்ம முதல் ராத்திரி. இதுக்கு முன்னாடி உனக்கு முன் அனுபவம் இருக்கான்னு காமெடியை கேட்டு பார்க்கலாமா? ஐயோ வேணாம், சீப்பா நினைச்சிருவா. அந்த காமெடியை புரிஞ்சுக்கலன்னா ஃபர்ஸ்ட் நைட்டே நடந்த மாதிரி தான். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ஊதா கலரு ரிப்பன் உனக்கு யாரு அப்பன் சொல்லுகண்ணு. என்ன வசந்தி, நீ இன்னுமா பாத்திரம் தேய்ச்சிக்கிட்டு இருக்க? நல்ல வேகமா சுறுசுறுப்பா கழுவி தூக்கி போடு வாசந்தி. நீ சொல்லடி அவளுக்கு நான் சலாம் போடணும். உங்களுக்கு இங்க என்ன வேலை? இவங்க வேலையை பார்க்க மாட்டேங்கிறாங்க. சமையல்காரங்களுக்கு முன்னாடி டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க, வெக்கமா இல்ல? இங்க பாருடி, நான் ஒரு கலைஞன். சமையல்காரி மட்டும் இல்ல, யாருக்கு முன்னாடி வேணாலும் போய் நான் கதை சொல்லுவேன். அதுதான் உண்மையான ஒரு நல்ல கலைஞனுக்கான அடையாளம். போறீங்களா? இல்லனா என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். கை வலிக்குது, கை வலிக்குது மாமா. ஆமா மாமா. பெரிய பேச்சாளரு. வாங்க, வந்து சாப்பிட்டு தூங்குங்க. வாங்கன்னு சொல்றேன்ல. கொஞ்சம் கூட வெக்கமே இல்ல. இந்தா, முதல் ராத்திரியில சம்பிரதாயத்தை விட்டுறக்கூடாது. எங்களோட ஃபர்ஸ்ட் நைட்ல பாலே இல்ல. யாருக்கும் இங்க ஞாபகமே இல்லையா. அதுக்கப்புறம் தான் ஹோட்டல்ல போய் பால் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அதுவும் பால் இல்ல, பால்கோவா. வழக்கமா நாத்தனார் தான் இதெல்லாம் பண்ணுவாங்க. இங்கேயும் ஒருத்தவங்க இருக்காங்களே, அவங்கள பத்தி பேசாம இருக்கிறது தான் நல்லது. அம்மா விட பொண்ணுதான் மோசம். 2 பேருக்கும் சண்டை போறதுக்கு காரணமே வேண்டாம். நீ போமா. கொஞ்சம் நில்லு. இந்த சடங்கெல்லாம் பண்ண வேண்டிய உரிமை நாத்தனாருக்கு தான் இருக்கு. உன்னை யாரு கொடுக்க சொன்னா? ஓஹோ, அதுக்கு நீ இங்க இருக்கணும்ல. நீ எங்க போன? நான் கல்யாணம் பண்ணிக்கும் போது இந்த உரிமையெல்லாம் பார்க்கவே இல்ல. தேவையில்லாத பேசாத, நீ போமா. மணப்பெண் கையில் பாலை எடுத்தபடி மெதுவாக சென்றாள். அவளை கண்ட மணமகன் பாடினான். பால் கொடுக்க வந்தவளே, நாளைக்கு எனக்கு பாலூத்த போறவளே, பால் கொடுக்க. ஒண்ணுதான் கேடு. போறீங்களா? நான் பாடினது பிடிக்கலையா? ஓ, பால் வேண்டாமே. இல்ல இதுல கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கும்ல, அதனால தான். இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் நைட் எப்பவுமே பால்ல இருந்தானே ஆரம்பிக்கணும். இங்க உட்காரலாமே. உட்காரு. மணி இப்பதான் 10:30 ஆகுது. 10:30 மணிக்கு இருக்கிற சுப முகூர்த்தத்துல தான் நம்மளுடைய முதல் ராத்திரி ஆரம்பிக்க போகுது. அம்மா கூப்பிடுறாங்க, இப்ப வந்துடுறேன். கூப்பிடுறதுக்கு நேரம் காலன்றதே இல்ல. என்னம்மா? 9 மணி ஆகிறதுக்குள்ள கதவை பூட்டிக்கிட்டியா? வந்து பந்தல் போட்டவங்களுக்கு காசை கொடு. சொப்னா, வாடா. இந்த பக்கம். பந்தல் போட்டவங்களுக்கெல்லாம் காசு கொடுக்க வேணாமா? அதுக்கு எதுக்கு அவனை கூப்பிட்டீங்க? நான் கொடுத்தா வாங்க மாட்டாங்களா? அவங்களுக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு வாசுக்கு தானே தெரியும். அது எவ்வளோன்னு கேட்டு நானே கொடுத்துக்கிறேன். நீ மேல போ. உங்களுக்காச்சும் ஒரு காமன் சென்ஸ் இருக்கே. போ. அம்மா, முத நாளே நீ ஆரம்பிச்சிட்டல. ஆமாண்டா, எதுவும் கேட்க கூடாதா? கோச்சிக்கிட்டியா? சாரி. ரங்கநாதன் லெட்டரா? அன்புக்குரிய வாசுவுக்கும் மணப்பெண்ணுக்கும் உங்களுடைய தாம்பத்தியம் ஒரு நடன கலையை போல ஆரம்பிக்கட்டும். காலப்பிழையோ ரொம்பவும் அவசரமோ இல்லாம அழகான ஒரு புதிய வாழ்க்கைக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அன்புடன் உங்கள் குன்னூர் ரங்கநாதன். இவர் என்னுடைய தூரத்து சொந்தக்காரரு. இவரு பாட்டி கல்யாணம் பண்ணது ஒரு நடன கலைஞர, இந்த ரங்கநாதனோட தாத்தா. அந்த வழியில பார்த்தா இவரும் எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி தான். இவரு பெரிய பணக்காரரு, கலை ரசிகரு. ஆனா பொண்ணு விஷயத்துல இவர் ரொம்ப வீக்கு. புரிஞ்சுதா? என் மேல ரொம்ப பாசமா இருப்பாரு. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலன்னு தெரிஞ்ச உடனே என்கிட்ட பேசினாரு. உனக்கு சிவப்பா இருக்கிற அழகான பொண்ணு வேணுமா இல்ல பணம் வேணுமான்னு கேட்டாரு.
நான் சிவப்பா அழகா இருந்தாலே போதும்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் ரங்கண்ணன் மாமாவை என்கிட்ட அனுப்புனாரு. உண்மையை சொல்லணும்னா நம்மளோட கல்யாணம் நடக்கிறதுக்கு காரணமே அவர்தான். ஒரு நாள் ரங்கண்ணனை கூப்பிட்டுட்டு நல்ல சாப்பாடு போட்டு அனுப்பணும். பயப்படாத, நீ நினைக்கிற மாதிரி மோசமான ஆள்லாம் இல்ல. ரொம்ப மரியாதையான மனுஷன். ரொம்ப கௌரவமா நடந்துப்பாரு. அவரை பார்க்கணுமே, அவரை எந்த பொண்ணு பார்த்தாலும் விரும்பிடுவாங்க. இல்ல, நம்ம எதுக்கு இப்ப மத்தவங்க கதையெல்லாம் பேசிட்டு இருக்கணும்? அப்புறம் என்னோட குடும்பத்துல இருக்கவங்க எல்லாத்தையும் பாத்தியா? ஓ, கை என்ன இவ்வளவு சில்லுன்னு இருக்கு? அழகான பொண்ணுங்க கையெல்லாம் இப்படிதான் சில்லுன்னு இருக்குமா? என்ன இதுக்கு முன்னாடி அழகான பொண்ணுங்க ஐயோ, கைப்பிடிச்சிருக்கீங்களா? முதல் முறையா பாக்குற பொண்ணும் கைய பிடிக்கிற பொண்ணும் நீதான். ஆஹா, காலையிலே குளிச்சு ரெடி ஆயிட்டீங்களா? அண்ணன் இன்னும் எழுந்திருக்கலையா? எழுந்தாச்சு, குளிக்கிறாரு. இது எத்தனை பவுன் இருக்கும்? 5 பவுன். இந்த ஒரு செயின் மட்டும்தான் இருக்கா? இல்ல, இன்னமும் இருக்கு. நீ பார்த்தல்ல. உடம்பு முழுக்க நகையை போட்டுதான் அம்மா என்ன அனுப்புனாங்க. கீர்த்தி அண்ணியும் அப்படிதான் வந்தாங்க. பெரிய அண்ணன் சாதாரண ஸ்கூல் டீச்சர், சின்ன அண்ணன் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. சொல்லி என்ன பிரயோஜனம்? வாசு அண்ணன் அழக பார்த்துதான் அப்படி பண்ணிட்டாரு. அது உங்களோட அதிர்ஷ்டம். 10 நாள் ஆச்சுன்னா அழகோட மகிமை குறைஞ்சிரும். விடிஞ்சி ரொம்ப நேரம் ஆகுது. புது பொண்ணு இப்பதான் எந்திரிச்சு குளிச்சிட்டு வரீங்களோ? சீக்கிரமா போய் அடுப்படியில் இருக்கிற வேலையை பாரு. போ, போறத பாரு. உன் அக்கா போனதுக்கு அப்புறம் வீடு வீடாவே இல்ல. அதான் உண்மை. நான் சண்டை போடுறதுக்கு இப்ப ஆள் இல்லாம போயிடுச்சு. அக்காவை பொறுமையா கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கலாம்ல. ஆமா, உனக்கு சண்டை போடுறதுக்கு ஒரு ஆளா அவளை வீட்டோடய வச்சுக்கிறேன். ஐயோ, அதெல்லாம் வேண்டாமா? ஏன் கல்யாணத்துக்கு அப்புறம் அக்காவுக்கு பண்ணிருந்தா எனக்கு போர் அடிக்காம இருக்கும்னு சொல்ல வந்தேன். கொஞ்சம் அந்த பக்கம் போறியா? நானும் போயிட்டேனா நீங்க தனியா செய்ய வேண்டியது இருக்கும், பாத்துக்கோங்க. அக்கா, அக்கா, இவ இன்னைக்கு கிளாஸ்க்கு போலியா? நீயும் மாப்பிள்ளையும் வருவீங்கன்னு சொல்லிட்டு இவ போக மாட்டேன்னு சொல்லிட்டா. ஸ்ரீ என்ன ரொம்ப அமைதியா இருக்க? பெரியவங்க பேசிட்டு இருக்கீங்க. வயசுல நான் உங்களை விட சின்ன பொண்ணு. உருக்குல பேசினா அது நல்லா இருக்காதுல்ல. ஹே, அப்படி எந்த ஃபார்மாலிட்டியும் வேண்டாம். நீ வந்து என்கிட்ட என்ன வேணா சொல்லலாம். ஐயோ, இவ சும்மா நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவளுக்கு என்ன வாய் தெரியுமா? இவ கூட பேசி ஜெயிக்கவே முடியாது. வந்து வெளியவே நின்னுட்டு இருக்கீங்க, உள்ள வாங்க. வா வா. இல்ல, எனக்கு ஒரு டவுட். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கவி அக்கா கொஞ்சமா குண்டாயிட்டாங்க. வாசு மாமா கொஞ்சம் இளைச்ச மாதிரி இருக்காரு. என்ன விஷயம்? கல்யாணத்துல அலைஞ்சதுனால அப்படி இருக்கும் இல்லப்பா? ஆமா ஆமா. நீ வாக்கா, நான் உன்கிட்ட பேசணும். வா உட்காருப்பா. வா 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 உட்கார். போன வீட்ல என்ன விசேஷம்? வாசு மாமா எப்படி இருக்காரு? பார்த்தா உனக்கு எப்படி தோணுது? பார்த்தால எதுவும் சொல்ல முடியாது. ரொம்ப கோவக்காரரா, நல்லா பேசுறாரா? அவரே பாவம், எப்பவும் ஜோக் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அடேங்கப்பா, அதுக்குன்னு சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்களோ? மாமியார் எப்படி? பரவாயில்ல. அப்படின்னா ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். நாத்தனாரும் அவங்க குடும்பம் எப்படி? எல்லார பத்தியும் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டே வரேன். அப்படியா? 2 பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? அம்மா, இவ எங்க மாமியார் வீட்ல இருக்கிறவங்கள பத்தி கேக்குறா. கேட்டிங்களாமா? வாசு மாமா பாவமா. அக்கா சொல்றா, பாவம் மட்டும் இல்ல, உன்ன மாதிரி சேட்டையும் செய்வாரு. சேட்டை பண்ணுவாரா? சண்டைக்காரரா என்ன? சண்டைக்காரன் இல்ல, சேட்டைக்காரன். எல்லா விஷயத்திலயும் பங்க்சுவாலிட்டியோட அவர் இருப்பாரு. ஆம்பளைங்கன்னா அப்படிதாம்மா இருப்பாங்க. 2 பேரும் எழுந்து வாங்க, சீக்கிரம் சமைக்கணும்ல. வா. போதும் போதும், வயிறு ஃபுல்லாயிடுச்சுமா. இப்படியே போச்சுன்னா வயிறுக்கு முன்னாடி ஒரு பெரிய தொப்பை போட்டுரும். நீங்க அவ்வளவு ஒண்ணு சாப்பிடவே இல்லையே. நீங்க சொல்ற பெரிய வயிறு அக்காவுக்கு வரும்னு தான் எனக்கு தோணுது. நேரம் இல்லாததுனால சரியா சமைக்க அப்படி முடியல. இல்லைங்க, எல்லாம் நல்லா இருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல சாப்பாடு இன்னைக்கு தான் சாப்பிட்றேன். அப்புறமா நான் நாளைக்கே போயாகணும். நாளைக்கே போகணுமா? கல்யாணத்துக்கு அப்புறம் சில சடங்கெல்லாம் இருக்குல்ல, மறுவீடு அதெல்லாம் போயிட்டு வரணும்ல. சம்பிரதாயம் எல்லாம் பரவாயில்லம்மா, நான் நாளைக்கே ஆஃபீஸ் போயாகணும். கல்யாணத்துக்காக நான் நிறைய லீவ் எடுத்துட்டேன். வேணும்னா சொப்னா வேணா இங்க இருக்கட்டுமே. நானும் உங்க கூட வரேன். நீங்க தனியா இருப்பீங்கல்ல. இங்க இருந்து போய் 3 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ளேயே பிரிஞ்சிருக்க முடியலையா? நீங்க போங்க மாமா, அக்கா இங்கே இருக்கட்டும். அது இல்ல ஸ்ரீ, நான் இல்லனா இவருக்கு எந்த வேலையும் நடக்காது. எல்லா வேலையும் நான் தான் பண்ணணும்.
நீங்க போறதுக்கு முன்னாடி இவ்ளோ நாள் வாசு மாமா எப்படி இருந்தாரு? அது- நீ கொஞ்சம் வாயை மூடுறியா? ஓ இந்த பஸ்ஸுக்கு வெயிட் பண்றது எரிச்சலா இருக்கு.